வணக்கம். கைன் மாஸ்டரை பயன்படுத்தி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட்டிங் பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இருக்கிறதுலே சிம்பிளான ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறது பேசிக் வீடியோ எடிட்டிங் தான், அட்வான்ஸ்டு வீடியோ எடிட்டிங் கிடையாது. அதனால் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தது மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடிட்டிங் தான் செய்ய போகிறோம். என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக் வீடியோ எடிட்டிங் தான் செஞ்சுக்கிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதில் 16:9 ஒரு பேக்ரவுண்ட். இப்போ ஸ்டெப்பு 1 பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ணணும். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சந்தன கலர் பெட்டர், அதனால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் மீடியான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுங்கிற சிம்பிள் இதை கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எவ்வளவு லென்த்தில் இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போகணும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ லேயரை மறுபடியும் இது ஸ்டெப் 3 லேயரை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுங்கிற டூலை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதில் பேசிக் எஃபெக்ட், அதில் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துங்க. நம்ம 10 வரைக்கும் வச்சுக்கலாம், 10 போதுமானது. ஓகே கொடுத்துருக்கோம். இந்த பிளருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் பண்ணிக்கலாம். மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இது ஸ்டெப் 4 லேயரை கிளிக் பண்ணி மீடியாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் எந்த வீடியோ லோட் பண்ணிங்களோ அந்த வீடியோ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜூம் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக லேயரை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. இது எதுக்குன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு வாட்டர் மார்க் செட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துக்கலாம். இதில் ஒபாசிட்டியை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒபாசிட்டியை குறைச்சிக்கிட்டே வந்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு போதுமானது. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். அவ்வளவுதான். ஓகே, வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லெவலில் வேணுமோ 1080 வேணுமா
அல்லது 720 வேணுமா, 540 வேணுமா, அல்லது 480 வேணுமா, 360 வேணுமான்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 30 இருக்கட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிரும். இவ்வளோ தான் ப்ராசஸ், இருக்கிறதுலே எளிமையான ப்ராசஸ். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த வீடியோ எடிட்டிங். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.